வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, சர்வைவர் சீரிஸ் வார் கேமில் WWE என்ன தான் பண்ண போகிறாங்க? ஆல்ரெடி பண்ணி வச்ச பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ WWE திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க. சரி, அதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு முதலாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி விஷன் டீமில் செத் ராலன்ஸ் இருந்தார். அப்போ நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம், விஷன் வெர்சஸ் டீம் கோடி அல்லது டீம் செத் ராலன்ஸ் அல்லது எனி ஒன், எது வேணாலும் நம்ம சொல்லலாம். ஏன்னா செத் ராலன்ஸோட விஷன் டீமில் செத் ராலன்ஸ் தான் லீடராக இருந்தார். ஸோ இன்னொரு ஆப்போசிட் டீமில் ரோமன் ரெயின்ஸோ அல்லது கோடி ரோட்ஸோ இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இவங்களுக்குள்ள தான் ஒரு மிகப்பெரிய வார் கேம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ டோட்டலி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்குது. அதாவது நம்ம எதிர்பார்த்த எதுவுமே நடக்காது போல இருக்குது. அந்த அளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு வார் கேமில் நம்ம பெருசாக எதிர்பார்த்தது ரோமன் அண்ட் செத் ராலன்ஸ். இது ரெண்டு டீமுக்கும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பகை இருக்குது. ஈவன் இதில் சிஎம் பங்கு இருக்கிறாரு, ஜே உசோ, ஜிம்மி உசோ, ப்ரான் பிரேக்கர், ப்ரான்சன் ரீட். ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபியூட் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஈவன் ப்ராக் லெஸ்னர் கூட இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ டோட்டலி எல்லாமே மாறிடுச்சு. செத் ராலன்ஸை டீமை விட்டு விரட்டினதுலேருந்து இந்த மேட்ச் நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஆக்சுவலி காய்ஸ், ஜான்சனா வார் கேமில் இருக்க போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாராம். ஓகே, குட். இப்போது ஜிம்மி அண்ட் ஜே உசோ, ரோமன் ரெயின்ஸ், த ஓஜி பிளட் லைன் வார் கேமில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் தற்போதைய கிடைச்சிருக்கிற செய்தியின்படி ஓஜி பிளட் லைன் வார் கேமில் இருக்க போகிறது ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா ஆல்ரெடி ஜிம்மி உசோ, ஜே உசோ, ரோமன் ரெயின்ஸ்குள்ளேயும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது. ஜே உசோக்கு ட்ரைபல் சீஃப் ஆகணும், அதிகாரத்தை தான் கையில் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. எப்போது வந்துருச்சு, அதுக்கான ஹிண்டிங்கை கொடுத்துட்டாங்க. ஜிம்மி உசோ அதுக்கு என்ன சொல்கிறாரு, இது எல்லாத்தையுமே ரோமன் ரெயின்ஸை பார்த்து தான் ஜே உசோ கற்றுக்கிட்டான், எல்லாத்துக்குமே காரணம் ரோமன் தான் சொல்லி. ஸோ இப்போ ரோமன், ஜிம்மி, ஜே இவங்க 3 பேருக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்து போய்ட்டு இருக்குது. ஸோ வார் கேமில் இவங்க 3 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஆனாலும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இருக்குது. ஏன்னா சர்வைவர் சீரிஸ் வார் கேமுக்கு இன்னும் 4 இருக்குது. 1 மாதம் இல்லை, 1.25 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே WWE பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனை டெவலப் பண்ணி நல்லாவே பண்ணலாம்ல. அதனால் வார் கேம் டைமில் ஓஜி பிளட் லைன் ரீயூனியனாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ காலங்கள் மாறும், நேரமும் மாறும். அந்த நேரத்தில் ஜிம்மி அண்ட் ஜே உசோ ஒன்று கூட சேரலாம். அப்போ ஜிம்மி அண்ட் ஜே உசோ அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ் இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து விஷன் டீமை எதிர்கொள்ளலாம். ஆனால் பஞ்சாயத்து என்னென்னா, விஷன் டீமில் செத் ராலன்ஸ் இல்லையே. இப்போது செத் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா விஷன் டீமில் இருக்கிற ப்ரான் பிரேக்கர், ப்ரான்சன் ரீடை பழி வாங்கணும்னு நினச்சாருன்னா ஒரு ஃபேஸ் 10 டீமில் இருக்கிற பிளட் லைனில் சேரலாம். அதாவது போன வருஷமே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் சொல்லியிருப்பார் நம்மளுடைய டீமில் வா அப்படின்னு. ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். பார்லிமெண்ட் சிஎம் பங்கை கூட்டிகிட்டு வந்திருப்பார். அண்ட் ஜிம்மி அண்ட் ஜே உசோ, சாமி சைன் கூட பல பேர் செத் ராலன்ஸை கூட்டிருப்பாங்க. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார் அந்த டைமில் செத் ராலன்ஸ். இப்போது விஷன் டீமை பழி வாங்கிறதுக்காக ரோமன் ரெயின்ஸ், கோடி ரோட்ஸ் இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து வார் கேமில் பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் அது வாய்ப்பு இல்லாமையும் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செத் ராலன்ஸ் இப்போ விஷன் டீமை விட்டு போக முக்கியமான காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க, செத் ராலன்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்குதுன்னு. அண்ட் ஒரு எக்ஸ்ரேயும் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது செத் ராலன்ஸுக்கு ஃப்ராக்சர் ஆன போது எடுத்தப்பட்ட ஒரு எக்ஸ்ரேயாம். இதில் அவருக்கு லெகமெண்ட் ஃப்ராக்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. லெகமெண்ட் அப்படிங்கிறது இந்த எலும்புக்குள்ளே ஒன்று இருக்கும்லாங்க, மஞ்சன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்லலாம். ஸோ ஆக்சுவலி அதை நம்ம வெளியே எடுக்கும்போது அது மஞ்சள் கலரில் ஆயிரும். எலும்புக்குள்ளே இருக்கும்போது லெகமெண்ட் கலரில் இருக்கும். அதாவது வெள்ளை கலரில் தான் இருக்கும், திரவ கலரில். நம்ம இந்த எலும்பு உடச்சோம் வைங்களேன், டக்குன்னு கொஞ்ச நேரத்துலேயே கலர் மாற மாறிச்சிடும். இந்த ஆட்டு மாடெல்லாம் எலும்பு உடைக்கும் போது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, முதல்ல வெள்ளை கலராக தான் இருக்கும், கொஞ்ச நேரத்துலேயே அது மஞ்சள் கலர் ஆயிரும். அதனால தான் நம்ம மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஆக்சுவலி அதோட ஒரிஜினல் கலர் வெள்ளை. ஸோ அந்த லெகமெண்ட் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு தான். ஸோ அதுக்குள்ளே போனுக்குள்ளே ஏதோ ஒரு துளைகள் மாதிரி அடைச்சிட்டு இருக்கு போல இருக்குது. அந்த லெகமெண்ட் எந்த பக்கமும் போக முடியாமல் கை அசைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அது ஃப்ராக்சர் பண்ண போகிறாங்களா, இல்லாட்ட ரெஸ்ட் எடுத்தாலே போதுமா, ஆன்டிபயோட்டிக் போட்டு சரி பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதனால் செத் ராலன்ஸ் இப்போ நடக்க போகிற வார் கேமில் இருக்கிறது மிகப்பெரிய டவுட்டு.
ஒருவேளை வார் கேமில் செத்ரோலன்ஸ் இருந்தாருன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி போஸ்டரில் இருக்கிற மாதிரி மேட்ச் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் கைஸ், நான் இன்னொரு விஷயத்த சொல்லியே ஆகணும். ரோமன் ரெயின்ஸ் வார் கேமுக்காக ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸையே கெஞ்சி கிடக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ரோமன் ரெயின்ஸ் நினச்சாருன்னா புது பிளட் லைனையே உருவாக்கலாம். என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இப்போ அவர்கிட்ட இன்னொரு காட்டுவாசி இருக்கார். அதாவது அவங்க ஃபேமிலியில் சொல்லணும்னா ஒரு ட்ரைபல் வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார். அது வேறு யாருமே இல்லை, ஓபா ஃபெமி. இதை தவிர்த்து NXT மெயின் ராஸ்டர் சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸோடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சேர்த்து ஈவன் நம்ம சில்லா ஃபாட்டூர்லாம் இருக்கார். இவங்கள கூட தன் டீமில் சேர்த்து புதுசாக ஒரு பிளட் லைனை ரோமன் ரெயின்ஸ் உருவாக்கலாம். ரோமன் ரெயின்ஸ் தான் பழைய பிளட்டில் வச்சே அவர் ஓட்டணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட்டிங்காக இல்லை. அப்போது ரோமன் ரெயின்ஸ் புதுசாக பிளட் லைனை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு ஏற்றபடி சமோன் ரெஸ்லர்ஸும் இருக்கிறாங்க, ஹைட் அண்ட் வெயிட்டான ரெஸ்லர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் புது பிளட் லைன் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஜஸ்ட் ரூமர் தாங்க, அஃபிஷியல் கிடையாது. செத் ரோலன்ஸ் மேபி தான் இந்த வார் கேமில் இருப்பார். ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக இருப்பார். ஆனால் ஊசோஸ் இருப்பாங்களான்னு தெரில. CM Punk கண்டிப்பாக இருப்பார். அண்ட் அதே மாதிரி ப்ரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் இருப்பார். இதை தவிர்த்து LA Knight கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வில்லன் டைம் ட்ரூ மேக்கின்டையர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ் 10 டீமில் எஸ் நம்ம கோடி ரோட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். ஈவன் ஜான்சனாக இருப்பாரான்னு தெரில. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஷன் டீமில் 4 பேர் தான் இருக்கிறாங்க. 5வது ஒருத்தர் சேர வாய்ப்பு இருக்குது. அவர் பேர் தான் ஆஸ்டின் தேரி. நான் விஷன் டீம் ஒன்றா இருக்கும் போதே சொல்லியிருந்தேன், ஆஸ்டின் தேரிக்கு WWE புஷ் கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி ஆஸ்டின் தேரியை WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பால் ஹேமனுக்கு ஆஸ்டின் தேரிக்கு முன்னாடி கொடுத்த ஒரு வாக்கு இருக்குது, உன்னை ஃபியூச்சர் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆக்குறேன்னு. எவ்வளோ சொல்லி 2018 தலைவன் கொடுத்துட்டான். அந்த வாக்கை நிறைவேற்றணும். 2018 கொடுத்தது 5 வருஷம் ஆனாலும் செல்லுபடி ஆகும் என்னுடைய வாக்கு அப்படிங்கிறத நிறைவேற்ற வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காரு. அண்ட் ஆஸ்டின் தேரி மிகவும் திறமையான மல்யுத்த வீரர். வின்ஸ் மேக்மன் இருந்திருந்தால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருப்பார். அப்படிப்பட்டவரை விஷன் டீமில் ஏற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் விஷன் டீமை இதுக்கப்புறமா ப்ரான் பிரேக்கர் ரிலீஸ் பண்ண போகிறாரா இல்லாட்டா புதுசாக யாராவது வர போகிறாரான்னு தெரில. அண்ட் வார் கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது வில்லன் டீம் டைமில், அதாவது வில்லனோடைய சைடில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் இருக்காரோ இல்லையோ நம்ம ப்ராக் லெஸ்னர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நம்ம தலைமை பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கியை போட்டு வச்சுட்டார். ஒரு சீட்டு போட்டுருவோம் சொல்லுவோம்ல, பஸ்ஸில் சீட்டு போடுவோம், அதே மாதிரி ப்ராக் லெஸ்னருக்கு சீட்டு போட்டு வச்சுட்டாரு. ப்ராக் லெஸ்னர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்ன, ப்ராக் லெஸ்னர் கூட தனியாக பேசுகிறது என்ன, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டார். ஸோ ப்ராக் லெஸ்னர் அண்ட் பால் ஹேமன் பழைய காம்பினேஷன் மீண்டும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ ப்ராக் லெஸ்னர் இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் வார் கேம் அப்படிங்கிறத விளையாடினதே இல்லை. ப்ராக் லெஸ்னர் வார் கேமில் குதிக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் ஃபேஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். செத் ரோலன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவர் இன்ஜுரியில் இருக்கார், வாய்ப்பு இல்லை. அண்ட் ஜான்சனாவும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ரோமன் கண்டிப்பாக இருப்பார், கோடி ரோட்ஸ் கண்டிப்பாக இருப்பார். செத் ரோலன்ஸ் இருக்க வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லிட்டோம்ல. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா LA Knight இருப்பார். ஸோ 5வது ஆள் யார் இருப்பா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய டவுட்டு. மேபி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்டோரி லைனை கொண்டு போகலாம். ஜேக்கப் ஃபாட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது அலிஸ்டா பிளாக் இருக்க வாய்ப்பு இருக்குது, டேமியன் ப்ரீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சர்வைவர் சீரிஸ்க்கான ஸ்டோரி லைனை WWE இது நாள் வரைக்கும் ஆரம்பிக்கலை அப்படிங்கிறது நிஜமான விஷயந்தான். ஆனால் உண்மையிலேயே WWE சைட்லேருந்து அந்த ஸ்டோரி ஆரம்பிச்சிட்டாங்க. வரும் வாரங்களில் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். செத் ரோலன்ஸ் ஒருவேளை பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக விஷன் டீமில் செத் ரோலன்ஸ் இருந்திருப்பார். ஸோ இந்த அவசரம் வந்திருக்காரு. நாமளும் விஷன் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸோட டீமோ அல்லது கோடி ரோட்ஸோட டீம் தான் நடக்கும்னு எதிர்பார்த்துருப்போம். பட் ஆனால் இப்படிப்பட்ட நிலைமை அவருக்கு ஏற்பட்டுருச்சு. அதனால் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. என்னத்தை சொல்ல. சரி, கெட் வெல் சூன் செத் ரோலன்ஸ். உங்களுக்காக நாங்கள் பல பேர் வெயிட் பண்ணுறோம்.